என்றும் நான் செல்ல மாட்டேன். மிகவும் பிரியமான என் அன்பு சொந்த பந்தங்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துடைய ஈடு இணையற்ற இன்ப நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அருமையான வேதம் நமக்கு சொல்லுகிறது. சங்கீதம் 147 அதிகாரத்தில் 6வது வசனங்கள் இவ்விதமாக சொல்லுகிறது. கர்த்தர் சாந்தம் குணமுள்ளவனை உயர்த்துகிறார், துன்மார்க்கர்களை தரை மட்டும் தாழ்த்துகிறார். அன்பான என் தேவ பிள்ளைகளை, கடவுள் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு முதலாவது என்ன இருக்கணுங்க? சாந்த குணம் இருக்க வேண்டும். நீங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்கு ஏற்ற நல்ல குணமுள்ளவர்களாக இருக்கணும். இயேசு கிறிஸ்து மிகுந்த சாந்தம் உள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறது இல்லையா? அவர் எல்லாவற்றையும் மன்னித்தார், எல்லார் மீதும் அன்பு செலுத்தினார், எல்லாரையும் அதிகமாக அவர் நேசித்தார். யாரையும் அவர் என்ன பண்ணாங்க? வெறுக்கலை, தள்ளலை, ஒதுக்கலை. ஆனால் நம்ம நிறைய பேரை ஒதுக்குறோம், நிறைய பேரை தள்ளுறோம் இல்லையா? சில நேரங்கள் சபைகள், ஊழியர்கள், சக விசுவாசிகள், சொந்த பந்தங்கள், வேலை ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய சில நண்பர்கள், உறவினர்கள், இப்படி எல்லாத்தையும் நம்ம வெறுத்து தள்ளிக்கிட்டே போகிறோம். இப்போ கடைசியில் இதுதான் மிஞ்சம் இல்லையா? என்ன மிஞ்சம்? நமக்கு ஒன்றுமே மிஞ்ச போகிறது கிடையாது. நம்முடைய குணத்தை என்ன பண்ண, மனிதர்களுக்காகவும் மற்றவர்களுக்காக எந்த காலத்திலும் எந்த நாட்களிலும் நீங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடாது. உங்களுடைய பார்வைகள் எல்லாமே கிறிஸ்துவுக்காக பணியாற்ற தான் இருக்கணும். கிறிஸ்துவுடைய பிள்ளைன்னா என்ன பண்ணுங்க? அவருடைய குணம் நம்மக்கிட்ட நிச்சயமாக இருக்கணும். அந்த குணம் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா நிறைய மாற்றங்கள் வரும். ஏன்னா வேதம் அப்படி தான் சொல்லுகிறது. கர்த்தர் சாந்தம் குணம் உள்ளவனை உயர்த்துகிறார், துன்மார்க்கனை பாருங்க தரை மட்டும் தாழ்த்துகிறார். அப்போ கடவுளுக்குள்ளே நம்ம நெருங்கி பழக பழக கடவுளுக்கேற்ற குணம் நமக்கு வளர வளர நம்ம உயர்வு அடைகிறோம் இல்லையா? நிச்சயம் தானே. பாருப்பா, அவன் எப்படி இருந்த பையன், எவ்வளோ அழகாக வேலை செய்கிறான்பா, எல்லாத்துக்கும் கீழ்படுறான்பா, எல்லாத்துக்கும் பணியாற்றுறான்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சில ஊழியக்காரங்கள் சிலரை பிடிக்கிறதுக்கு காரணம் என்ன? அந்த ஊழியருக்கு அவங்க கீழ்ப்படிவாங்க இல்லையா? கீழ்ப்படிந்து அவங்க சொன்னதெல்லாம் செய்வாங்க. அப்போ என்ன பண்ணுறாரு? இன்னும் அவங்க மேலே கடவுள் பொறுப்பு அதிகமாக கொடுக்குறாரு. அப்படி தான் வளர்ச்சி. நமக்கு நம்முடைய குணத்தை பார்த்து பலர் என்ன பண்ணுங்க, நமக்கு தேடி வந்து உயர்வை கொடுக்கிறதாக மாறும். அந்த அன்பிலும் அந்த ஒழுக்கத்திலும் அந்த தயவுல நீங்கள் என்ன பண்ணுங்கள்? வாழுங்க. அப்படி உங்கள் வாழ்க்கைகள் ஆரம்பித்திட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய எதிர்காலத்தில் எல்லா இடத்திலும் கர்த்தர் உயர்வை கொடுப்பார். நம்ம குணங்கள் வெளிப்படணும். இவனாப்பா இப்படி இருப்பான்ப்பா, அவன் அப்படிப்பா, இவன் அப்படிப்பா அப்படி நம்மளை குறித்து ஒருத்தர் கூட என்ன பண்ணக்கூடாதுங்க? நெகட்டிவான ரோலை சொல்லக்கூடாது. நம்ம சொல்லுகிற அத்தனை பேரும் நல்ல அன்புள்ள மகன், அன்புள்ள மகள், அவங்க நல்லா நேசிப்பாங்க, நல்ல சமாதானமாக இருப்பாங்க. அவங்ககிட்ட எந்த கோவப்படுத்தினாலும் என்ன பண்ண மாட்டாங்க? கோவவே பட மாட்டாங்க, அவ்வளோ தாழ்மையாக இருப்பாங்க. அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் நீங்களும் நானும் வாழணும். அந்த வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுங்க? நிச்சயமாக கிடைக்க வேண்டும். அப்படி அந்த வாழ்க்கைக்கேற்ற ஒரு நலமான காரியத்தை கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் செய்து விடுவார் என்று நான் நம்புகிறேன். எப்பொழுதும் பாருங்கள், சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் உயர்வு வரும் பொழுது நம்மளை புரியாத சில கோபத்தை ஏற்படுத்திடுவாங்க, சில பிரச்சனைகளை ஏற்படுத்திடுவாங்க. அப்போ நமக்கு என்ன பண்ணுறதுனே புரியாது. அப்போ கடவுளுடைய நன்மைக்கு தடைவராக இருக்கிறது அந்த கோபம், அந்த எரிச்சல், அந்த உயர்வு எல்லாமே எதுக்குங்க? நமக்கு ஏற்படக்கூடிய அந்த காரியம். இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தெய்வ பிள்ளைகள், உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய காட்டால நீங்கள் உங்கள் சாந்த குணத்தை என்ன பண்ணுவீங்க? விட்டு விடாதீங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து நிந்திச்சாங்க, காரி துப்பினாங்க, அவரை சட்டையால் அடித்தாங்க, வஸ்திரங்களை கிழித்தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அவர் குணம் மாறவே இல்லை. அவர் தம்முடைய சாந்தத்தையும் தம்முடைய அன்பையும் அங்கே விளங்க செய்தார். இவ்வளோ காரியத்தை செய்தாலும் இவர் இவ்வளோ பொறுமையாக இருக்கிறார்கள் என்று எண்ணினார்கள். அந்த பொறுமையுடைய அடையாளம் தான் உலகத்தை ஜெயித்த கிறிஸ்துவாக இன்றைக்கு உலகத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற அந்த வாழ்வழி
வைத்த தேவனுடைய பிள்ளையாக நீங்களும் நானும் இருக்கும் பொழுது மிகுந்த சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சாந்த குணத்தை வெளிப்படுத்துங்க. தேவன் உயர்த்துவார். துன்மார்க்கனை குறித்து கலங்காதீங்க, உன்னை நிந்திக்கிறனை குறித்து கலங்காதீங்க. ஏன்னா அதை அவர் கர்த்தர் தரைமட்டமாக தாழ்த்துவார், நம்மை உயர்த்துவார். தகப்பன் தாமே உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.